கசாலி டீகோட் நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு உலக செய்தி. நேற்று தான் ஒரு நல்ல சந்தோஷமான மகிழ்ச்சியான செய்தியை நம்ம நண்பர் தோழர் சுஃபியான் அவர்களோட சேர்ந்து சந்தோஷமாக பகிர்ந்துக்கிட்டோம். நமக்கு டவுட் இருந்துகிட்டே இருந்துச்சு, எப்படியும் இதை ஊடுசால் பாய்ச்சி குறுக்க கட்டையை போடுறதுக்கு இஸ்ரேலில் இருக்காங்களே, எப்படி சைன் பண்ண முடிஞ்சு 19ஆம் தேதி சைன் பண்ணுறது பதிலாக 18 சைன் பண்ணிட்டாங்க அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தோம். ஆனாலும் இப்போ சைன் பண்ணதுக்கு அப்புறம் நான் துபாயில் நண்பர்களை கேட்டேன். துபாய் அரசாங்கமே ரொம்ப பரபரப்பாக அடுத்த கட்டத்துக்கு இறங்குறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எல்லாம் முடிஞ்சிச்சு. இப்போ டோட்டலாக எல்லாமே நாசமாக போச்சு. இவங்க எம்ஓஇ சைன் பண்ணியிருக்காங்க, அது தாங்கலை. அந்த பென்கவீர், நெத்தன்யாகு, அந்த குரூப் எல்லாம் சேர்ந்து ஒரு வழி பண்ணிட்டாங்க. அது பற்றின விஷயங்களை எனக்கு சில விஷயங்கள் கிடைச்சிருக்கு. ஒரு தோழர் சுஃபியான் அவர்களுக்கு சில விஷயங்கள் இருக்குது. இதை கலந்து பேச போகிறோம். அவர் நம்மளுடைய கசாலி டீகோட் இதுக்கு வரவேற்கிறோம். உங்கள் சார்பாக வரவேற்கிறோம். வாங்க சார். சார், என்ன சார் இது? அதாவது நம்ம பேசின முதலே சொல்லிட்டே இருக்கேன், இது கையெழுத்து இப்போ நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, ரொம்ப பிரச்சனை இருக்குது சொல்லிட்டு இருந்தேன்ல. அவசரமாக 19ஆம் தேதி, ஆக்சுவலாக இன்னைக்கு வெள்ளிக்கிழமை ஜெனீவாவில் கையெழுத்து ஆகும்னு சொல்லிட்டு இருந்த நேரத்தில் திடீர்னு பார்த்தா வெர்ஷல்ஸில் இது ஃப்ரான்ஸில் வச்சு அவர் எலக்ட்ரானிக்கில் கையெழுத்து போட்டு, இங்கே ஈரானில் இருக்கக்கூடிய பிரசிடென்ட் மசூத் பெசஸ்கியான் அவரும் கையெழுத்து போட்டு ஆஹா சூப்பர் அப்படின்னு சொன்னோன்னா அவங்களால தாங்க முடியல. இந்த இதில் எல்லாமே இன்க்ளூடிங் அங்கே இஸ்ரேலில் லெபனான் அடிக்கூடாது, பக்கத்தில் காசா அடிக்கூடாது, எல்லாமே கப்சிபன் அமைதியாக இருக்கணும். 60 நாள் அடுத்தடுத்து என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிற மாதிரி இப்போ சொன்னோம்ல. எல்லாமே நாசமாக போச்சு. அடிச்சிட்டாங்க, அங்கே அடிச்சிட்டாங்க, 18 பேர் செத்து போனாங்க. அங்கே ஏகப்பட்ட பிரச்சனை. சவுத்தில் அப்படி அடித்தான் செய்வோம் அப்படின்றாங்க. இந்த நிலைமையில உங்களுக்கு கிடைச்ச தகவலை சொல்லுங்க, அடுத்து எனக்கு கிடைச்ச தகவலையும் சேர்த்து கலந்து பேசிக்கிறோம். இல்லை, இப்போ நமக்கு கிடைச்ச தகவல் என்பது பழைய செய்திகள். சரி, 14 ஒப்பந்தங்கள்ல எல்லாமே போட்டு டிராப்ட் ரெடி பண்ணி எம்ஓஇ சைன் பண்ண பிறகு இன்றைக்கு வெள்ளிக்கிழமை இன்றைக்கு ஜெனீவாவில் இதுதான் நமக்கான செய்தி. ஆமா. ஆனால் இந்த செய்தி அதிர்ச்சிக்குரிய செய்தி. எப்படி என்றால், நீங்க சொன்னீங்க எல்லாமே நாசமாக போய்விட்டது. ஆதங்கம் தானே. ஏன்னா யூதனுடைய புத்தி என்ன? இவர்கள் நல்லா, ஆனா கடைசியில யூதன் அழிந்து போகிற ஒரு சூழ்நிலை உருவாகிடும். எப்படி என்றால், அவர்கள் தெரியாமையே அவர்களுக்கு வினை விதைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்ப என்ன ஆகும்னா, யூதர்களுக்கு எதிராக அரபுகள் அனைவரும் ஈரானுடைய தலைமையில் ஒன்று கூடக்கூடிய வாய்ப்பு வந்துடும். இனி அமெரிக்கா ஓரளவுக்கு மேல் இவனுக்கு முட்டு கொடுக்க முடியாது. ஓகே. ஏன்னா எல்லாம் பிராக்டிக்கலா அமெரிக்கா முன்னாடி கொடுத்த விஷயம் வேற, இனி கொடுக்க போகிற விஷயம் வேற. ஜேடி வான்ஸ் சொல்லி அதையும் சொல்றேன். அப்புறம் நீங்க பேசினதுக்கு அப்புறம் அதையும் சொல்றேன். நான் சுருக்கமா முடிச்சிடறேன். இல்ல நீங்க சொல்லுங்க. ஏன்னா ஜேடி வான்ஸ் சொன்னது, அப்புறம் ட்ரம்ப் சொன்னது எல்லாம் சேர்த்து டீட்டெயில் சொல்லிடுவோம். இப்போ நீங்க அதை பத்தி சொல்லுங்க. சரி. ஏன்னா அதை பத்தி சொன்னாதான் நாம அந்த விவாதத்தை முன்னெடுத்து போறதுக்கு சரியா இருக்கு. சரி. இப்போ ஜேடி வான்ஸ் அவர் அமெரிக்காவுடைய வைஸ் பிரசிடென்ட் ஜேடி வான்ஸ் என்ன சொல்லியிருக்கிறாரு? நீங்க பண்றது சரியில்லை, ஒழுங்கா இருக்கல அப்படின்னா நீங்க வீணா போயிருவீங்க. யார? இஸ்ரேல. கரெக்ட் தானே? ஜேடி வான்ஸ் அமெரிக்காவுடைய பிரசிடென்ட். ஆமா, வைஸ் பிரசிடென்ட் இஸ்ரேல அவ்வளோ தூரம் பேசியிருக்கிறாரு. அப்புறம் இது என்ன சொன்னா, இப்போ இஸ்ரேல் லெபனான எம்ஓயு சைன் பண்ணதுக்கு அப்புறம் அட்டாக் பண்ணிட்டாங்க. 18 பேர் இறந்து போயிட்டாங்க அங்கே லெபனான்ல. அதுக்கப்புறம் ஹர்மோஸ் திரும்ப க்ளோஸ் பண்ணிட்டாங்க இவங்க. அதுக்கப்புறம் எம்ஓயு இப்போதைக்கு காத்துல பறந்துருச்சு. நாங்கள் இதுக்கு பொறுப்பேற்றுக்க முடியாது, இந்த மாதிரி இப்படிலாம் மட்டும்தான் சரியில்லை அப்படின்னு சொல்லி. அது போக இவர் பென்கவீர் என்ன சொல்லியிருக்காரு சொல்லிடுமா? இஸ்ரேல் மினிஸ்டர் பென்கவீர் என்ன சொல்லியிருக்கிறாரு? அவர் சஜஸ்ட் பண்ணியிருக்கிறாரு, லெபனான் மாஸ் டிஸ்ட்ரக்ஷன், அந்த இருக்கிற எது இன்க்ளூடிங் சிவிலியன்ஸ் எல்லாத்தையும் அடிச்சு க்ளோஸ் பண்ணிடணும் அப்படின்றாங்க. எப்படி மோசமான பையன். அப்ப பென்கவீர் அப்ப இவனெல்லாம் பயங்கர டென்ஷன் ஆயிருக்கும். இன்க்ளூடிங் சிவிலியன், இன்க்ளூடிங் மொத்தத்துக்கும். இப்போ நீங்கள் அங்கே பார்த்தீங்கன்னா ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 கோடி பேர் இருக்கான்னு வச்சுக்கலேன். மொத்தத்துக்கு ஒரு 2-2.5 கோடி பேருக்கு மேலே இருக்காங்க. ஓகே. அதில் யாராக இருக்காங்கன்னா கிறிஸ்டியன்ஸ் மெஜாரிட்டி இருக்காங்க. 50% மேலே. ஆமாம், ஒரு 55% பக்கம் கிறிஸ்டியனு, 45% முஸ்லீம்ஸ். அப்படின்னா இதில் 2க்கு இடையில கொஞ்சம் இவங்க வேறு இருக்காங்க, மற்ற கொஞ்சம் இருக்காங்க. பட் யூதர்கள் கிடையாதுங்க. ஆனால் மாஸ் டிஸ்ட்ரக்ஷன், கிறிஸ்டியன் முஸ்லீம் எல்லாத்தையும் அடிச்சு ஒழிக்கணும் அப்படின்னு பென்கவீர் சொன்னான்னா அவனை விடலாமா? அப்படியே பென்கவீர் சொன்னது. அது இல்லாமல் இப்போ நம்ம இந்த கேட்ட கேள்விக்கு என்ன இது வந்துச்சுன்னா, எம்ஓஇக்கு அப்புறம் இஸ்ரேல் அட்டாக் பண்ணியிருக்கா அப்படின்னா எஸ்,
Israel has continued to attack Lebanon after the memorandum of understanding was signed between United States and Iran. அதில் ongoing strikes overnight and into Friday, June 19, 26, intense Israeli airstrikes and artillery fire pounded southern Lebanon, killing at least 16 people. பாருங்க எமோஷன் பண்ணுங்க. அப்போ இவங்க என்ன வந்து கெட்ட வார்த்தையில சொல்றாச்சுன்னா, அமெரிக்கா வந்து சொன்னாங்கல்ல நாங்க பொறுப்புன்னு மயிர பிடிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லுவாங்கல்ல. அதாவது ஆத்திரங்க. அதாவது இப்போ இந்த 16 பேரை கொண்டிருக்காங்க இல்லையா, 18 பேர் இப்போ 18 பேர்னு வைங்களேன். ஆமா, 18 15 இது வந்து என்ன அவனுக்கு என்னன்னா ஆத்திரம். இதை எப்படியாவது நேத்தே பேசிட்டாங்க லண்டன்ல இருந்து, இவன் சும்மா இருக்க மாட்டான், ஏதாவது குழப்பி விட்டுருவான். கரெக்டா அடிச்சு குழப்பிட்டான். நானும் முதல்ல இருந்து இப்போ 17ஆம் தேதி வேற சொல்லிட்டு இருக்கேன், இவங்க விட மாட்டாங்க, குறுக்குச்சால் பாய்ச்சுவாங்க, பிரச்சனை வரும், இவங்க வந்து சைன் பண்றதுக்கு விடவே மாட்டாங்களே அப்படின்னு சொல்லி நான் வந்து திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருந்தேன். அதையும் மீறி சைன் பண்ண உடனே சந்தோஷப்பட்டு நேற்று பேசணும்ல. இப்போ ஜேடி வான்ஸ் மட்டும்தான் இங்க வந்து இஸ்ரேலுக்கு ரொம்ப பேசிக்கிட்டு இருக்காப்புல, ஜேடி வான்ஸ். அது இல்லாம ஒவ்வொரு இடத்துல இங்க பாத்தீங்கன்னா இஸ்ரேல் வந்து ஒரு ஸ்டேஜ்ல இருக்கிற ஒவ்வொருத்தரும், அது இஸ்ரேல் கட்ஸா இருக்கட்டும், பென்கவீரா இருக்கட்டும், நெதன்யாவாக இருக்கட்டும், எல்லாரும் வந்து இதை வந்து ஒத்துக்கவே முடியாது அப்படிங்க. இன்னைக்கு அமெரிக்கால மெஜாரிட்டி எப்படி அங்க இருக்கிற எல்லா அமெரிக்க பீப்புள் மட்டும் இல்ல, அங்க இருக்கிற செனட் முதற்கொண்டு மெஜாரிட்டி இஸ்ரேலுக்கு எதிரா, இதெல்லாம் நீங்க பண்ண முடியாது இனிமே அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு வந்து நம்ம ஒரு டீட்டெயில் கேட்டா வந்து அது என்ன சொல்றாங்கன்னு அதை மட்டும் நான் போற போக்கில் வந்து சொல்லிடலாம். எப்படின்னா, the United States has shifted towards open diplomatic pressure and sharp public warnings against Israel's recent military operations. The action and warning issued by the US administration against Israel involve several key measures. கீ மெஷர்ஸ்னா இவங்க தான். அப்படின்னா அல்டிமேட்டம் அந்த யுஎஸ் ஈரான் டீல்ல வந்து வைஸ் பிரசிடென்ட் ஜேடி வான்ஸ். கீ மெஷர்ஸ்னா யாரு அதை சொல்ல? இல்ல கீ மெஷர்ஸ்னா அவங்க இப்போ எடுக்கக்கூடிய ஆக்ஷன்ஸ் என்னென்ன மெஷர்மெண்ட்ல இவங்க வந்து இவங்களுக்கு பணம் கொடுக்கறது, ஆயுதம் கொடுக்கறது, எல்லாத்தையும் வந்து கீ, அப்புறம் விசா கொடுக்கறதுல இருந்து ஆரம்பிச்சு எல்லாத்தையும் கீ மெஷர்ஸ்ல எல்லாத்தையும் வந்து நாங்க வந்து மேல நடவடிக்கை எடுக்கிறோம். சிக்கலாகும், எல்லாம் சிக்கல். எப்படி ஜேடி வான்ஸ் issued blunt warning to Israel stating that they must abide by the terms of the newly signed US-Iran peace agreement. அப்படி இல்லைன்னா ஆர் ரிஸ்க் லூசிங் தி யுனைடெட் ஸ்டேட்ஸ் as their last remaining ally. ஒரே ஒரு அவங்களுக்கு ஒரு கூட்டாளி யாரு, அமெரிக்கா மட்டும், அதையும் நீ லூஸ் பண்ணிரு அப்படின்னு ஜேடி வான்ஸ் வந்து பயங்கரமா பேசிருக்காங்க. என்ன தெரியுமா, ஜேடி வான்ஸ் அடுத்த கேண்டிடேட் பிரசிடென்ட். ஆமா. அப்புறம் ஜேடி வான்ஸ் மக்கள் வந்து யூதருக்கு எதிராக இருக்காங்க. ஆமா. நேற்று நீங்க ஒரு பாயிண்ட் சொன்னீங்களே, கூகுள்ல பிச்சை போகும்போது, அப்போ அதே போதும், ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு மெஷர். அதாவது கூகுள் பிச்சை நீ யாரா வேணாலும் இருக்கு, நீ வந்து எப்படி இஸ்ரேலுக்கு உள்ள வந்து நீ கூகுள் வந்து சப்போர்ட் பண்ண அப்படின்னா உன் பேச்சை கேட்க நான் தேர இல்லைன்னு சொல்லி ஸ்டூடெண்ட்ஸ் பூரா வெளியே போறாங்களே. அப்போ என்ன நடக்குது? இப்போ ஒரு விஷயம் என்னன்னா, இப்போ இந்த ஷிஃப்டிங் எங்க இருக்கு, இந்த பால் இஸ் இன் அமெரிக்கன் கோர்ட். அமெரிக்கா கோர்ட்ல இருக்கு, கையில இருக்கு. அவன் என்ன செய்ய போறான், அவன் தானே இப்ப எல்லாம் பண்ண முடியும். இஸ்ரேலை வந்து தூண்டி விட்டு, இஸ்ரேல் அவனை தூண்டி விட்டு மாறி மாறி அடிச்சிட்டாங்க. இதெல்லாம் தாண்டி ஈரான் வந்து ஓகே அப்படின்னு சொல்லி சிக்கல் என்ன வந்துருச்சுன்னா, ஹெர்மூஸ் வந்து ஷட் டவுன். இப்ப திரும்ப ஷட் டவுன் அன்னைக்கு ஓபன் பண்ணிட்டாங்க. அன்னைக்கு இப்ப நேத்துல இருந்து ஒரு அழகா போயிட்டு இருந்துச்சு. எத்தனை கப்பல்றீங்க? ஏன்னா ரெண்டு பேரும் தடுப்பாரு இல்ல, ஈரானும் தடுப்பாரு இல்ல, அமெரிக்காவும் தடுப்பாரு இல்ல, கிளம்பிட்டா ஃபுல் பிளிச்சா ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ண போறோம், போயிடுச்சு. அதனால யாரும் அடிக்கிறது இல்ல. ஆமா. சரி, இப்ப இதுல அமெரிக்காவுக்கு எந்த கேவலமும் இல்லை. அதாவது அமெரிக்க அதிபருக்கு கேவலமாக இருந்தாலும் அமெரிக்காவுக்கு ஒரு கேவலம். இந்த விஷயத்துல அமெரிக்க அதிபர் பாராட்டுக்குரியவர். என்ன தெரியுமா, என்ன பிரஷர் வந்தாலும் சரி நான் சைன் பண்ணியே தீருவேன். ஏன்னா முடியல, அவங்களால முடியல. ஹெர்மூஸ்ல அவன் இடம். ஆமா, அவன் இடத்துல அவன் காசு மூலம் அமெரிக்காவுக்கு ஒண்ணும் இல்ல. சரிப்பா நீ கொடுக்க கூடாதுன்னா கொடுக்கணும். அது அமெரிக்கா மட்டும் சொல்லல, யூரோப்பும் சொல்லிச்சு, பிரான்ஸும் சொல்லிச்சு, இத்தாலியும் சொல்லிச்சு, இங்கிலாந்தும் சொல்லிச்சு. சரி, அப்புறம் அணுகுண்டு விஷயத்த 6 மாசம் கழிச்சு பேசிக்கலாம். ஓகே. இப்ப ஈரான் சொல்றது எங்க உச்சபட்ச தலைவர் ஃபத்வாவே கொடுத்திருக்காரு, ஆமா, பயன்படுத்தக்கூடாதுன்னு. மத்தபடி அவர்கள் அடிப்பட்டதை ஒத்துக்கிட்டாங்க. எங்களுக்கு இவ்வளவு நஷ்டம் வந்திருக்கு, மக்கள் எல்லாம் கொண்டிருக்காங்க, 28 லட்சம் கோடி, அமெரிக்கா 150 பில்லியன் தரன்ட்டாங்க, மீதி 150 பில்லியன் மத்தவங்க ஈரான்ல மத்திய கிழக்கு நாடுகள், யூரோப் எல்லாம் சேர்த்து. அப்ப இது வந்து யாருக்குமே ஏற்றதாழ்வு இல்லாம அழகா முடிஞ்சிட்டு, ரொம்ப கிளியரா அவங்க பண்ணிருக்காங்க அந்த இது. அப்புறம் எந்த காலமும் சண்டை பிடிக்க கூடாது. ஆமா, சரியா? அப்புறமா லெபனானே அடிக்காதீங்க, அங்க இருந்து வெளியே வந்துடணுமா,
அப்புறம் அமெரிக்காவுடைய ஈரானுடைய முடக்கப்பட்ட பணத்தை ரிலீஸ் பண்றாங்க. ஈரான் வந்து டு பி கண்டினியூடு ஒரு புது எழுச்சியோடு உலகத்தை இணைய போகுது. அதோட முக்கியம் அமெரிக்காவோட 100 போயிங் விமானம் ஆர்டர் கொடுத்தது. அது ஆர்டர் கொடுக்கல, ஆனா கொடுக்க போறதா அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. கொடுக்க போறதா அனௌன்ஸ் பண்ணிட்டா, கொடுக்குறாங்களோ கொடுக்கலையோ உங்களோடு நாங்க டைப் வைக்க போறோங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம். இது அமெரிக்காவுல ஒரு டிராஸ்டிக் எஃபெக்டான காமன் சொசைட்டி இன் யூஎஸ். ஆமா, என்னன்னு தெரியுமா? இப்ப இவ்வளவு சண்டை பிடிச்சி உச்சபட்ச தலைவரை கொன்னு பொம்பளை குழந்தைகளை கொன்னப்புறம் தே ஆர் தி பிரிவிலேஜஸ் ஃபார் யூ, உங்களுக்கான முக்கியத்துவம் கொடுத்து we ready without any reluctancy to connect you contact with the US force. நாங்க உங்களோடு எல்லா விஷயத்திலும் இணைகிறோம், தேவைப்பட்டால் உங்க நாட்டுல 100 போயிங் ஆர்டர் கொடுக்கறதுக்கும் ரெடியா இருக்கும். அது மட்டும் இல்ல, அவங்க சொன்னதே போயிங் ஆர்டர் கொடுக்குறோம், எங்க எண்ணெய வந்து உங்களுக்கு டாலர்லயும் கொடுக்க தயாரா இருக்கும். பாத்தீங்களா? இல்ல அவங்க எல்லாத்துக்கும் ஓகே ஆயிட்டாங்க. மத்த நாட்டு கூட நாங்க எப்படி பண்ணிக்கிறோம், அதெல்லாம் பண்ணிக்கட்டும். ஆனா இப்ப சில நாடுகள் எங்களுக்கு டாலர்ல வேணா டாலர்ல கொடுக்க தயாரா இருக்கும். அட்வைசர் என்ன சொல்லிருப்பான் பிரசிடென்ட்டுக்கு, இதை விட நல்ல ஒரு வாய்ப்பே கிடைக்காது. 4 நாள் எழுதுவான், 5வது நாள் பிரச்சனை முடிஞ்சுது, நம்ம வேலையை நம்ம பாத்துக்குவோம், இனி வந்து நீங்க அந்த நாடுகளுக்கு அங்க பாத்துக்கிடுங்க, நம்ம பிசினஸ பாத்துக்கலாம், அவ்வளவுதான். இப்ப அங்கேயும் பிரச்சனை ஆயிப்போச்சு. உக்ரைன்ல இன்னைக்கு யுக்ரைன் பெரிய பிரச்சனை இல்ல. தலைப்பு என்ன போட்டிருக்கான் தெரியுமா? என்ன? கருப்பு மழை பெஞ்சதுன்னு போட்டிருக்கான் பிபிசில, லண்டன்ல இருந்து வருது. என்ன, நான் காலையில ஒரு டெலிவிஷன்ல கீவுல அடிச்சிட்டாங்களா? இல்ல, மாஸ்கோல முக்கியமான ஒரு ஆயில் ரிஃபைனரி முதற்கொண்டு மாஸ்கோல ஒரு சர்ச் ஆயில் ரிஃபைன் அடிச்சதுனால எத்தனை ட்ரோன்? 200 ட்ரோன் அடிச்சா ஒரு விளங்குமா? என்ன ஒரு ட்ரோனே போய் கருப்பு மழை பெய்யுது. கருப்பு, ஆமா, அந்த இதை பார்த்தேன். அப்புறம் ஒரு முக்கியமான சர்ச், ஒரு பில்டிங் பழைய அடிச்சிட்டாங்க. 200 ட்ரோன் அடிச்சா என்ன பண்ண முடியும்? அப்ப இவங்க சொல்லிட்டு இஃப் யூ ஆர் அட்டாக், நீ ஒருவேளை என்னை ஃபயர் ஆக்குனா மாஸ்கோ எரியன்ட்டான் அப்போ ஜெலன்ஸ்கி. அப்ப இந்த விஷயங்கள் எல்லாம் பார்த்துட்டு ஒன்னாக அமைதி மண்டலமாக மாற வேண்டும் என்றுதான் அவர்கள் ப்ரிப்பேர் பண்றாங்க. ஆனால் பிறப்பால் வேதத்தால் கெட்ட மனிதர்களாக சொல்லப்பட்டது யார? யூதர்கள். இன்னைக்கு அதை ப்ரூவ் பண்ணிட்டாங்களா? ஆமா, அன்னைக்கு முன்னாடி சொல்லுவாங்க, இப்ப லெபனான்ல அடிச்சாச்சு இல்லையா? நீ எதுக்கு 18 பேர் அவுட்? இப்ப இல்ல, நீ எதுக்கு என்ன காரணத்துக்கு லெபனான்ல போரிடுற? அவர் சொல்றது வந்து எங்களுக்கு ஹெஸ்புல்லா த்ரெட், நாங்க போரிடுறோம், அவங்க ஹிஸ்புல்லா போர் அடிச்சு முடிக்கணும். பென்கர் சொல்றான், மொத்த லெபனானையும் வந்து கொன்னு குழி தோண்டு பதிச்சிடணும். நீ உலகத்துக்கே திரட்டா இருக்கே, அவங்க மட்டும் உனக்கு திரட்டனா அவங்க மட்டும்தான் உலகத்துல வாழ தகுதியானவர்கள். அப்படித்தானங்க அவங்க வேதம் சொல்லுது. அப்படின்னு சொல்ற அவங்க எழுதி வச்சதானே பைபிள்ல. சரிங்க, இப்ப நான் நாளைக்கு ஒண்ணு எழுதி வைக்கிறேங்க, இந்த மாதிரி தமிழர்கள் மட்டும் தான். உங்களுக்கு நம்ம நேயர்கள் மூலம் எனக்கு ஒரு நிமிஷம் தாங்க, சொல்லுங்க. இல்ல நீங்க தான் பேசணும். இல்ல ஆத்திரத்துல பேசுறேன். எனக்கு நீங்க பேசுறது ரைட், நீங்க நம்ம கதைத்தல் தானே. ஆமா, நான் எதுக்கு சொல்றோம்னா, நல்லா கவனிங்க. ஒரு கடவுளை நம்புறீங்க, எல்லாரும் கடவுளை நம்புறான். இப்ப இது வந்து கொஞ்சம் வித்தியாசமான பேச்சு. கசாலிடி கோட்ல பார்த்தா எல்லாம் கிடைக்கும், எல்லாமே பொரியல், காரக்குழம்பு, அவியல், வத்த குழம்பு. பாருங்க, சம்மந்தம் இல்லாம இதை பேசணும்னு நினைக்கூடாது. கிறிஸ்தவ நண்பர்களுக்கு தான் பேசுறேன். கிறிஸ்தவர்களும் முஸ்லாமியர்களும் யூதர்களும் ஒரே மூலம். ஆபிரகாம் சொல்லக்கூடிய யெகோவா தேவன், தேவன் ஒருவன் தான். அல் இலாஹ், அல்லேலுயா, யெகோவா ஒண்ணுதான். அல் இலாஹ், அல்லாஹ் ஒருவன், தி காட். அல்லேலுயா அவனே, யெகோவா அவன்தான், யெகோவா ஒரே ஆள், ஒரே தேவன். அப்படிப்பட்ட யாஹூன்னு சொல்றாலே, யாஹூ, ஆமா, யாஹூவே அவனதான் குறிக்குது. யாஹூ நெத்தன்யாஹூ. இந்த யாஹூன்னு சொல்லக்கூடிய அந்த ஓர் பாரம்பரிய இறைவன் ஏன் ஜாதின்னு எழுதி வச்சிருக்கான, நாங்க we belongs to God belongs to us. அவன் எங்களுக்கானவன், நாங்க விபச்சாரம் பண்ணலாம், வட்டி வாங்கலாம், நாங்க குத்தலாம், கொள்ளலாம், எங்களை சின்னதா வறுத்தெடுத்து அனுப்பிடுவான். நிரந்தர நரகம் இல்ல, இந்த பூமியும் வானமும் படைக்கப்பட்டது யூதர்களாகிய நாங்கள்னு அவன் எழுதி வச்சு ஏசுநாதர தவறான உறவுக்கு பிறந்தன்னு எழுதி வச்சிருக்கான். இவர்கள் நம்ம ஊர்ல ஒரு கிறிஸ்தவர்கள் இருக்காங்க பாருங்க, சுவிசேஷம் அறியாமையில, அதாவது அறியாமையில அவர்களுக்கு பிரார்த்தனை பண்றவன் அவன் எவ்வளவு மோசமான ஆளா இருப்பான். அவங்களுக்கு இந்த யூதர்கள் எவ்வளவு மோசமான, யூதர்கள் மோசமான, யூதர்ல நம்பக்கூடிய நம்ம ஊர் கிறிஸ்தவர்கள் வந்து அறியாமையில இருக்காங்கன்னு தெரியாது, தெரியல. என்ன அவங்க கொஞ்சம் இங்கிலீஷ் படிச்சுக்கிட்டு இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேஷன் பண்ணிக்கிட்டு இதெல்லாம் நான் வந்து என் பேச்சே பல பேருக்கு என்ன ஆனா சரி சத்தியத்தை சொல்லியே ஆகணும். நீங்க கிறிஸ்தவர்களாக வாழுங்க, ஆனால் அவனுக்கு அடிமையா இருக்கு. அதான் இப்ப அவன் பாத்தீங்கன்னா இப்ப அமெரிக்கர்களே கொதிச்சுட்டாங்க. இப்ப அந்த டீடைல் வந்துருக்கு பாருங்க. 70% அமெரிக்கர்கள் கொதிச்சிருப்பாங்க. அமெரிக்கால என்னன்னா
90% அமெரிக்கர்கள் கொதிச்சு போய் கிடக்காங்க. இன்னொரு தெரியுமா, அமெரிக்கால இருக்கிற யூதர்கள் இருக்காங்க இல்லையா, அவரும் கொதிச்சிருப்பான். அமெரிக்கால யூத கம்பெனிகள் இருக்காங்கல்ல, அவங்க விட்டுட்டு அவனும் சாதாரண யூதர் இருக்காங்கல்ல, ஏன்டா இப்படி பண்றீங்க? ஏற்கனவே யூதர்கள் அங்க அமெரிக்கால இருக்க யூதர்கள் இஸ்ரேல் யூதர்களுக்கு எதிராக வந்து போராட்டம் பண்ணவங்க. அது முதல்ல போடும்போதே அமெரிக்க சொசைட்டியோட அவங்க மிங்கிள் ஆனாங்க. இன்னொன்னு, இவங்க இப்ப மட்டும் கெட்ட வேலை இல்லை. 1917 உஸ்மானியா பேரரசு டிக்ளைன் ஆகுறதுக்கு முன்னாடி இவங்க எங்க இருந்தாங்க? நாஜிக்கல்ட்ட அடி வாங்கி அங்க போய் தான் இருந்தாங்க. அங்கே இவங்களுக்கு மக்களோட வாழ்றது இடம் கிடையாது. இவங்களுக்கு தனி காலனி. யாருக்கு? யூத காலனி. வட்டி கொடுத்துக்கிட்டு தான். அவங்களை பத்தி பேசுறதே உண்மையிலேயே வேஸ்ட் ஆனது. சரி, இப்போ வாங்க. இப்போ இந்த அக்ரிமெண்ட் கொலாப்ஸ் ஆயிடுச்சு. இப்ப இவன் தாக்கிட்டு இருக்கானா? இல்ல, தாக்கி இருக்கான். 18 பேர் இறந்துட்டாங்க. அப்புறம் தாக்கின உடனே இந்த அக்ரிமெண்ட் வந்து வேனிஷ்ட் அப்படின்னு ஈரான் டிக்ளேர் பண்ணிட்டாங்க. அதாவது அனிகிலேட்டட், உடைத்து எரியப்பட்டது. ஹர்மோஸ் வந்து மறுபடியும் லாக்ட், ஷட் டவுன். அப்புறம் ஆயில் பிரைஸ் வந்து இப்பவே ஏறிடுச்சு, ஷூட் அப் ஆயிருச்சு. அதுக்கப்புறம் நமக்கு இந்தியாவுக்கு வந்து ஃபெர்டிலைசர் வந்து வரலாம்னு சொல்லி பிளான் பண்ணிட்டு இருந்த ஃபெர்டிலைசர் யூரியா அது ஸ்டாப்டு, கேஸ் ஸ்டாப்டு. எல்லாருக்கும் தான் சிக்கலா இருப்பேன். ஓவரால உலகத்தை வந்து இந்த மாதிரி வந்து அலைபாய வைக்கிறது ஒரு சிறு கூட்டம், யூத கூட்டம் இருக்குல்ல, அந்த யூத கூட்டத்தை என்ன பண்றது, எதால அடிக்கிறது? எவ்வளவு மோசமான விஷயம் இல்ல, யோசிச்சு பாருங்க. இப்போ நம்ம பேசல, அதாவது உண்மையிலேயே மனசாட்சி வச்சு பார்த்தா 2000 வருஷத்துக்கு முன்னாடி போயாச்சு. அதுக்கப்புறம் எனக்குன்னு சொல்லி அரபு இடங்களை பிடிச்சிக்கிட்டு மற்ற நாடெல்லாம் நான் சொல்லி பிடிச்சிக்கிட்டு இருந்தா, ஆனா அவர்கள் இறுதி வெற்றி அடைய மாட்டாங்க. இல்ல, இறுதி வெற்றில இதுக்கப்புறம் அவங்களுக்கு வெற்றியே கிடையாது. என்னன்னா ஒரு விஷயம்தான், சவுதி அரேபியா யுஏஇ மக்கள் இருக்காங்கல்ல, கொந்தளிக்க ஆரம்பிச்சிருவாங்கல்ல. என்னன்னா இப்ப திரும்ப யுஏஇ வந்து இஸ்ரேலுக்கு அடைக்கலம் கொடுத்தாங்க, இஸ்ரேல் வந்து நெருங்கினாங்க அப்படின்னா அங்க இருக்கிற மக்களே வந்து மன்னர்களை தூக்கி போட்டுருவாங்க. அவன் நெருங்க மாட்டான். 10 பில்லியன் கொடுத்துட்டாங்க. இல்ல, 10 பில்லியன் கொடுத்துட்டு இங்க வந்துட்டான். ஆனா திரும்பவும் நாங்க எங்களுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி அவன் இஸ்ரேல் கூட ரொம்ப நெருக்கமா வந்தான்னு வச்சுங்களேன், யுஏஇ வந்து ஒழுங்கா இருக்காது. இப்ப நீங்க சொன்ன செய்தி, நான் பேசின செய்தி, நீங்க சொன்னது புதிய செய்தியோடு நாம இன்னைக்கு பேசுறோம். ஆமா. இப்போ ரெண்டாவது இதை தான் நம்ம பேச போறோம். மொத்தத்துக்கே இவ்வளவுதான் மேட்ரு இன்னைக்கு. அதுல அதாவது எம்ஓன்னு சொல்லி அருமையான சைன் பண்ணி பூ பூத்துச்சு. அந்த பூவுக்கு மேல வந்து வெந்நீர் ஊத்துனா பரவாயில்ல, வெந்நீர் அமிலம் ஊத்திருக்காங்க, ஆசிட ஊத்திட்டாங்க. அந்த நாதாரிக ஆசிடை ஊற்றி அவங்க வந்து நாங்கள் இப்படித்தான் இருப்போம், நாங்கள் வந்து லெபனான்ல மொத்தத்துக்கு அழிப்போம், நாங்கள் அடிப்போம், எங்களை யாரும் தடுக்க முடியாதுன்னு சொல்லி கொக்கரிச்சிட்டு இருக்காங்க. அதை வந்து இப்போ ஈரான் என்ன பண்ணிட்டாங்க, நேரடியாக சைன் பண்ணியாச்சு, அமெரிக்கா நீ வந்து இதுக்கு பதில் சொல் அப்படின்னு சொல்லிட்டு ஹர்மோஸை க்ளோஸ் பண்ணிட்டா. எம்ஓஐ வந்து காத்துல பறக்க விட்டாங்க, முடிஞ்சு வச்சு. இதுதான் இன்னைக்கு மேட்ரு. யூரோப்பிய யூனியன் கேட்போம் அமெரிக்காட்ட என்ன செய்ய போறா. நேற்று இதையும் சொல்லிடுறேன், நேற்று நான் துபாய்க்கு பேசுறேன். ஓகே, நண்பர்கள் அவ்வளோ சந்தோஷமா பேசுறாங்க. அப்பா பரவாயில்லப்பா, நமக்கு வந்து இனி எல்லா ஃபிளைட் வர ஆரம்பிச்சு. பொழப்பு தேடி தானே பொழப்பு என்னன்னா கோழிக்கறி திங்கிறதுக்கா நம்ம ஆட்கள் நம்ம கஷ்டத்துல தங்கச்சி கல்யாணம் முடிக்கணும், பாப்பா எத்தனை சம்பளம் நிறைய பேருக்கு வரல, வேற வழி இல்லாம அப்படியே ஏங்கிட்டு உட்காந்துருக்காங்க. இப்ப வந்த உடனே இப்ப அக்ரிமெண்ட் ஆன உடனே அப்பா இனிமே கொஞ்சம் சம்பளம் வந்துடும், வேலை கிடைச்சிரும், அப்புறம் வந்து பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்கும். அப்புறம் துருக்கி இருக்கு இல்லையா, அது வந்து இஸ்தான்புல்லுக்கும் துபாய்க்கும் இடையில, இஸ்தான்புல்லுக்கும் இவங்களுக்கு நம்ம காலித் ஏர்போர்ட், அபுதாபி ஏர்போர்ட்டுக்கு எக்ஸ்ட்ரா ஃபிளைட் விடுறதுக்கு நீ தான் பேசிட்டு இருந்தாங்க. எல்லாம் சிறப்பா எல்லாம் போய்கிட்டு நேரத்தில் அப்படியே மொத்தத்துக்கு கொலாப்ஸ் ஆகி போய் என்ன செய்யணும், உலகம் முழுவதும் யூதர்களை தடுக்கணும். அவ்வளவுதான் விஷயம். ஆனா அது நடந்தா நடக்கும், வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அன்னைக்கு கேமர் சொல்லிட்டாப்ல, நாங்க அநியாயம் எதுவுமே அனுப்ப மாட்டோம், 5000 பேரை செட்டிலர்ஸா ஃபோர்ஸபிளா அங்க குடியேற்ற முயற்சி பண்றோம். எங்க மேற்கு கரையில தொடர்ந்து பண்ணி மேற்கரையை வந்து அப்படியே க்ளோஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஏன்னா இது யுஎன் செக்யூரிட்டி கவுன்சிலுடைய 1948 கன்வென்ஷன் ஆஃப் லா, அந்த சட்டத்தை அவன் எதைத்தான் மதிச்சான், எந்த சட்டத்தை மதிக்கல. இப்ப கடைசியா வந்து ஒரு அந்த செய்தியில் என்ன தெரியுமா, இப்போ வந்து சிஜிஐ இருக்குல்ல, அந்த கோர்ட் இருக்குல்ல, அந்த கோர்ட் வந்து தீவிர ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி அங்கே குரல்கள் ஓங்கி ஒலிக்க ஆரம்பிச்சிருக்கு. யூஎன்ல வந்து இது இருக்கு இல்லையா, ஜஸ்டிஸ், ஆமா கிரிமினல், ஆமா இன்டர்நேஷனல் கிரிமினல் இல்லையா, அது வந்து தீவிர நடவடிக்கை இவங்க மேல எடுக்கணும் அப்படின்னு குரல்கள் வந்து இப்போ ஓங்கி ஒலிக்க ஆரம்பிச்சிருக்கு. ஆனால் இதன் மூலம் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள், யூதர்கள் நிரந்தர நிம்மதியற்ற சூழ்நிலைக்கு மாறப்போகிறாங்க. இல்ல அவங்க வந்து டோட்டலா வந்து மொத்தத்துக்கு முடிஞ்சு போய் எங்க விரட்டி அடிக்க போறாங்க. நான் ஒண்ணு சொல்றேன் சார், இந்த குழந்தைகளுடைய பாவம் இருக்கு இல்லையா, இது சும்மா விடாது.
என்ன அந்த 170 பிள்ளைங்களை கதற கதற கண்கள்ல கண்ணீர் வருது. பச்சை பூ. ஆமாங்க சார், நீங்க ஸ்கூலுக்கு போன தயவு செய்து பிள்ளைங்க மதவெறி வேணாம் சார். இல்ல இங்க மனித வெறியோட இருங்க சார். காசால பாருங்க குழந்தைங்க ட்ரெஸ் ஒழுங்கு இந்த பொம்பளை பிள்ளை கூட 3 வயசு பொம்பளை பிள்ளைய நான் பையன் பனியம் மாதிரி போட்டு அழுக்கல போட்டு தட்டை ஏந்தி நிக்குது. அதை போய் குண்டை வச்சு கொள்ளுவாங்களா? சே எல்லாம் ஆனா உலகம் தெரிஞ்சுக்கிடணும். எங்கங்க ஒரு விஷயத்த நான் சொல்லிடுறேன், சொல்லி முடிச்சிருவோம். மதத்துக்கான விஷயம் இல்ல. ப்ராஃபட் முகமது ஒரு கருத்தை சொல்றாரு. அந்த கருத்துல யூதர்களுக்கு மாறு செய்யுங்கள்னு சொல்றாரு. அந்த காலத்துல யூதர்களுக்கு மாறு செய்யுங்கள். ஏன் எதுக்கு மனித குலத்துக்கு மாறு செய்யாதீர்கள். யூதர்களுக்கு மாறு செய்யுங்கள்னா யூதர்கள் எப்படிப்பட்டவர்கள் அவருடைய வாயில வரலாற்றுல வருதுன்னா 2 பேரும் நல்லா இருந்தா 3ஆ போய் உட்கார்ந்து மூட்டி விட்டுறது. இப்போ இல்ல அரபுகள்கிட்ட. இது வரலாறு, இது நாட்டு மித்து. அப்போ 1400 வருஷம் முன்னாடி 400 வருஷத்துக்கு முன்னாடி அங்கிருந்து அவங்க விரட்டப்பட்டாங்க. அதற்கு பிறகும் கிறிஸ்தவ மக்களாலும் ஐரோப்பாவில இருந்து விரட்டப்பட்டாங்க. ஆமா. ஆக இப்படி விரட்டப்பட்ட சமூகத்திற்கு இவனை கொண்டு வச்சது அமெரிக்காவும் யாரும் யூகே அமெரிக்கா. இன்றைக்கு அவர்களுக்கே பாடம் கற்பிக்கிற ஒரு அபாயகர சூழ்நிலை. பெசலில் சுமோட்ரிச், பென் கவீர், பெஞ்சமின் நெத்தானியாகு, இஸ்ரேல் கட்ஸ், அப்புறமா இன்னொருத்த பேரை ரொம்ப முக்கியமான ஆளு உண்டு. இந்த மாதிரி ஒருவனுமே யாயிட் லாஃபிட் அவனு யாருமே ஒழுங்கான ஆள் இல்லை. இந்த ஓம்லெட்னு ஒருத்தர் உண்டு. அவர் மட்டும்தான் கொஞ்சம் நியாயமா பேசுறாரு. ஆகவே நாங்கள் ரொம்ப மன வருத்தத்தோடு இல்லைங்க, நமக்கு எதிர்காலம், அதாவது நம்ம மக்களுக்கு 1 கோடி பேர் அங்க இருக்காங்க. நம்ம தமிழர்கள் எடுத்தீங்கன்னா இந்தியால இருந்து 1 கோடி பேர் அப்படின்னா தமிழர்கள் குறைஞ்சபட்சம் 30 லட்சம் பேர் அங்க இருக்காங்க. 30 லட்சம் குடும்பம், ஒரு குடும்பத்துக்கு 5 பேர் வைங்க, 1.5 கோடி பேர் இங்க. நம்மளோட பொழப்புங்க இது. நம்ம பொழப்பு நம்ம நாட்டுல நீங்க மெட்ராஸ்ல பாருங்க, ரோட்ல இட்லி கடை எல்லாம் மூடிட்டு. இன்னைக்கு காலையில தான் பார்த்தேன். எனக்கே ஒரு சந்தோஷம், பல பேர் குடும்பம் வாழப்போகுது. ஏன்னா கேஸ் 1800 ரூபா, இப்போ கவர்மெண்ட் 900 ரூபா உயர்த்திச்சு. பிளாக்ல 3500 ரூபாய்க்கு வாங்குறோம். ஒரு நாளைக்கு ஒருத்தர் சொல்றான் 2 கேஸ் ஆகுது, ஒரு 2 நாளைக்கு ஒருக்க ஒரு கேஸ் ஆகுது. இப்ப இந்த பெஞ்சமின் நெத்தானியாகு என்ற ஒருவனால் இந்த உலகம் அலங்கோலப்பட்டு கொண்டிருக்கு. எனக்கு இதெல்லாம் தாண்டி கடைசி முடிக்கிறோம்னு ஒன்று சொல்லிடுவோம். இப்போ இன்னைக்கு இட்லி வேகலைன்னா நாளைக்கு வந்துடும், விறகடுப்புல போட்டுடலாம். நமக்கு யூரியா இல்லை, ஒண்ணுமே பண்ண முடியாது. நான் நிறைய டீட்டெயில் எடுத்து பார்க்குறேன். இப்போ ரஷ்யால இருந்து யூரியா வாங்கிட்டு தாங்க. இப்போ அங்க போட்டு அடின்னு அடிச்சிட்டாங்க. பாதை இந்த பாதை இல்ல, பாதை இங்கே வராது, ரஷ்யால இருந்து வர்றது, ரஷ்யா சைனால இருந்து வர்றது. அதுல வந்து ரஷ்யா வந்து எப்படின்னா யுக்ரைன் போட்டு அடிச்சாடில அவனால சப்ளை பண்ண முடியல. இப்போ அவன் ரஷ்யாவுக்கு இப்போ பிரச்சனை ஆயிட்டல, பெரிய பிரச்சனை. என்ன ரிஃபைன் ஆயில் எல்லாம் காலி, உள்நாட்டுக்கு சப்ளை இல்லை அவங்களுக்கு. சார் ஒரு நாள்ல 200 ட்ரோன் வச்சு அடிச்சிருக்காங்க சார், 200 ட்ரோனு. அப்போ அவ்வளவு தூரம் அடிச்சு முடிச்சான்னா இப்ப என்ன நடக்குது? அங்க ரஷ்யா வந்து காலி, சோழி முடிஞ்சு. ஆமா. இப்போ இதுக்கு வந்து ரஷ்யாவுக்கு இவங்க தான் சப்ளை, ட்ரோன் வந்து இவங்க தான் சப்ளை பண்ணணும். எங்க சப்ளை பண்ணுவாங்க? ஆமா, முடியாது. சார் இன்னைக்கு தலைப்பு என்ன தெரியுமா சார்? என்ன? மாஸ்கோ ரெசிடென்ட்ஸ் கம்ப்ளைண்ட்ஸ் ஆஃப் தி பிளாக் ரெயின் இன் ஆஃப்டர் லார்ஜஸ்ட் உக்ரைன் அட்டாக் ஹிட்ஸ் ஆயில். சரி, அப்போ ரஷ்யாவை பத்தின ஒரு பெரிய பிரம்மாண்டம் ஒன்று இருந்துச்சுல்ல, அது எல்லாமே மித்துனா அந்த செய்தி வந்திருக்கு. இல்ல அதான் ஓவராலா ரஷ்யா வந்து பயங்கரமானது, அவ்வளவு வச்சிருக்கான் இவ்வளவு வச்சிருக்கான்னு சொன்னாங்கல்ல சார். ரஷ்யா டிஃபென்ஸ் மினிஸ்டர் சொன்னா 1000 ட்ரோன் அண்ட் 4 உக்ரைன் க்ரூஸ் மிசைல்ஸ் வேர் இன்டர்செப்டட் அண்ட் டெஸ்ட்ராய்டுன்னு போட்டிருக்கான். க்ரூஸ் மிசைல், ஆமா. அது 1000 ட்ரோன்ஸ். அப்போ 1000 ட்ரோன்ஸ்னா இதுக்கு முன்னாடி உள்ளதா? இல்ல இப்பதான். என்ன ட்ரோன் வந்து ரொம்ப சீப்பான ட்ரோன். ஆல்மோஸ்ட் நம்ம வாசிக்கிறேன், ஆல்மோஸ்ட் 1000 drones and 4 Ukraine cruise missile were intercepted and destroyed across the country in 24 hours. அப்போ அதான் இப்போதான் 1000 மிசைல் 1000 ட்ரோன் அனுப்பலாம். என்ன ட்ரோன் வந்து சீப் தானே. அடுத்து என்ன சொல்றோம்? ரஷ்யா டிஃபென்ஸ் மினிஸ்டர் was quoted as saying an oil department was struck in the southern Rostov region. இது ஒரு பக்கம். ஜெலன்ஸ்கி என்ன சொல்லியிருக்கான்? Drone strikes was an answer to last week Russian attack on Kyiv, தலைநகரம், which sets ablaze and a major religious landmark, the என்னமோ போடுங்க லவேரோ மோன்ஸ்ட்ரே. அது போன வாரம் ரஷ்யா அடிச்சாங்க. அது கிவி இல்ல கியூங்கிறது அவனோட தலைநகரம். அதாவது ஸ்பெல் பார்த்துட்டா KOI. கியூ அதாவது யுக்ரைனோட தலைநகரம் கியூ.
ரஷ்யாவோட தலைநகரம் மாஸ்கோ. மாஸ்கோ. இவன் கீவ் வந்து அடிச்சாங்க. அடிச்சதான் பலனு. இப்ப மறுபடியும் இங்க அடிச்சாங்கன்னா ரிஃபைனரி ஃபுல்லா அடிச்சு முடிச்சாங்க. இதுல என்னன்னா நமக்கு என்ன பாதிப்புனா, நமக்கு மேஜர் ஆயில் வந்து ரஷ்யால இருந்து வந்துகிட்டு இருந்துச்சு. கண்டிப்பா. அதை பூரா மாத்திட்டு இப்ப என்ன சொல்றாங்க, அந்த இதுல போடுறாங்க, நம்ம கரும்பு சாறு இருக்குல்ல, அதுல இருந்து நிறைய போடுவோம்னு சொல்லிட்டு அந்த வேலை நடந்துகிட்டு இருக்கு. ஆமா. அது ஒரு சரி, அதை அடுத்ததுல பேசுவோம். இன்னைக்கு வந்து இப்ப ஒரே ஒரு விஷயம். ஆமா, இப்ப இந்தியாவுக்கு நமக்கு ஒரு விஷயம் சொன்னீங்கல்ல, நமக்கு கட்டைய போட்டாவது இட்லியை வச்சுக்கலாம். ஆமா. ஆனா உரம் இல்லாம அடுத்த வருஷம் நம்ம 2027 பஞ்சம் வந்துரும் இந்தியாவுக்கு. வருமா? கண்டிப்பா. அதுக்கு ஒரே ஒரு வார்த்தை, ஒரு செகண்ட். We don't want this war and have never wanted it. யார் சொல்றா? ஜெலன்ஸ்கி. But if the Ukraine burns, your Moscow will burn too. அவ்வளவுதான். நீ ஆமா, என்ன அடிச்ச என்ன எரிச்சனா ஒன்னே எரிச்சிரு. அப்ப இந்த போர் நிக்கிறதுக்கான வாய்ப்பு இல்ல. இட்லியை கூட கட்டைய வச்சு எரிச்சுக்கலாம். உரம் இல்ல. ஜெலன்ஸ்கி ஒரு யூதன், அதை மட்டும் ஞாபகம் பேசுங்க. அதையும் சொல்லிக்கலாம். அவ்வளவுதான். சரி, எனிவே இது வந்து இந்த வருத்தத்தோட இன்னைக்கு இந்த காணொலியை நம்ம வந்து ஒரு டென்ஷனோட வருத்தத்தோட இன்னைக்கு முடிக்கிறோம். அடுத்து ஏதாவது வந்து அப்டேட் என்னென்ன வருதோ அதை அப்பப்போ அப்டேட் பண்ணுவோம். நம்ம எல்லா மனிதர்களும் எல்லோரையும் நேசிக்க வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன்.